أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, ரமலானுடைய இந்த சிறப்பான அமல்ல நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோமா? மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமலானுடைய பாக்கியத்தை கொடுத்துருக்கதே அவன் நம்ம மேல கிருபை செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். நான் எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கல. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் மாஷா அல்லா, நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் அதிகபட்சம் நோன்பு வைக்கிறோம். இதே நோன்பு ஒரு சில இடங்களில் 16 மணி நேரமாக இருக்குது, 18 மணி நேரமாக இருக்குது, 19 மணி நேரமாக இருக்குது. சில ஊரில் வந்துமா, அதாவது இஃப்தாருக்கும் நோன்பு திறக்கிறதுக்கு இடையில 1 மணி நேரம் இடைவெளி மட்டும் இருக்குது. ஒரு சில ஊர்களில் சுத்தமாக சூரிய உதயமே இருக்கா அந்த 6 மாதத்துக்கு. அந்த மாதிரி ஊரில் வந்து சவுதி அரேபியன் கேலண்டர் வச்சு அவங்க நோன்பு வச்சுக்கிறாங்க. மற்றபடி இந்த 1 மணி நேரம் சூரியன் மறைஞ்சு 1 மணி சூரிய உதயம் ஆகிடுமா. அப்போ அவங்களுக்கு எப்படி நேரம் இருக்குன்னு பாருங்கம்மா அவங்க. ஆனால் அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் சந்தோஷமாக நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, நாங்க எந்த விதமான சடைவோடையும் நாங்க வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. நம்மள அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு சாதகமான கால சூழ்நிலைகள் அதில் நோன்பு வைக்க வச்சிருக்கா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோன்பு நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. காட்டுக்குள்ள இந்த முசுக்கொட்டை மரம்னு ஒரு மரம் இருக்குமா, ஒரு பெரியார் அழகா இது சொல்றாங்கம்மா. அந்த முசுக்கொட்டை மரத்துடைய இலைய ஆடு சாப்பிடுது. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமா அந்த இலை. என்னன்னு தெரியல, அது எந்த மரம்னு தெரியலம்மா, ஆனா அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமாங்க. பெரியார் குறிப்பிட்டு அது சொல்றாங்க. அந்த முசுக்கொட்டை மரத்தினுடைய இலைய ஆடு சாப்பிடுது, அதே இலைய மான் சாப்பிடுது, அதே இலைய பறிச்சு கொண்டு வந்து தேனி இருக்குல்லம்மா, தேனி வளர்க்குறவங்க தேனீக்களுக்கு இரையா போடுவாங்க, அந்த தேன் புழுக்களுக்கு இரையா போடுவாங்க. அந்த தேன் புழுக்களுக்கு அதை இரையா போடுறாங்க. அதே மாதிரி அதே ஒரு அந்த கஸ்தூரி அந்த அது அந்த இதையே அந்த இது மாதிரி எல்லாமே அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுது. தேனீக்கும் அதை போடுறாங்க, இறையா தேனி வளர்க்குறவங்க போடுறாங்க, மானும் அதை எடுத்துக்கொள்ளுதுமா. அதே மாதிரி ஆடும் எடுத்துக்கொள்ளுது. ஆனால் வெளிப்பாடு என்னன்னு சொன்னால், ஆடு அந்த இலையை சாப்பிட்டுட்டு வெறுமனே என்ன செஞ்சிடுதுன்னா சாணத்தை போட்டுட்டு போயிடுது. சாணம் மட்டும்தான் அது வெளிப்படுத்த முடியும். சாணத்தை போட்டு போயிடுது, சக்தி கிடைச்சது போயிடுது. கஸ்தூரி என்ன பண்ணுது, அதே இலையை சாப்பிடுது. அந்த மான் கஸ்தூரி மான்னு சொல்றாங்க. அதுல வந்து வேர்வை வந்து கஸ்தூரிங்கிற வாசனை திரவியமாகும். நம்ம கஸ்தூரி சென்ட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கஸ்தூரி சென்ட் ரொம்ப காஸ்ட்லியானது. அது ஒரிஜினலாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா. அப்போது அந்த இலையவே சாப்பிடக்கூடிய அந்த மான் தன்னுடைய உணவாகவும் கழிவாகவும் ஆக்குறதோடு அதுலேருந்து வசனையான ஒரு திரவ வெளிப்படுத்துது. தேனி என்ன செய்யுது, அதே இலையை சாப்பிட்டுட்டு பட்டு கொஞ்சம் தன்னை சுற்றி கூடு கட்டி கொண்டு அதை பட்டுப்புழுவாக சக்தியை கொண்டு மாற்றுது. அப்போ இருக்கிற இலையோ ஒன்றே ஒன்று தான். ஆனால் அந்த இலையை உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் அதை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்தா வெளிப்பாடு இருக்குது. மதிப்புமிக்க வெளிப்பாடும் இருக்குது, மதிப்பு இல்லாத சாதாரண வெளிப்பாடும் இருக்குது. அதே மாதிரி தான் ரமலான்மா. நம்ம எல்லாரும் இப்போ அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மக்கிட்ட இருந்து என்ன வெளிப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெறும் பசி தாகம் ஃபர்லு நிறைவேறிடும். ஃபர்லால நிறைவேற்றாமல் இருக்க மாட்டால. நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த பிச்சைமா அது. நமக்கு அல்லாஹ் ஒரு கடமையை போட்டிருக்கான், அது நமக்கு கபூலியத். சரிப்போ உன்னுடைய கடமை நிறைவேறிடுச்சு. ஆனா இதே ரமலானை பயன்படுத்த அல்லாஹ்வுடைய பாசத்தை அடைந்து கொள்வது, ரஹமத்தை அடைந்து கொள்வது, அல்லாஹ்விட்ட பயத்தை எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சு கொள்றது, நம்முடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சு கொள்ள போறோம் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம எடுத்துக்கொள்றோம். அதுவும் எடுத்துக்கொள்றது ரொம்ப முக்கியமா. அப்போ நம்ம எப்படி இது மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம போன வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கொஞ்சம் தக்குவா குறைவா தான் இருந்திருக்குது, நம்முடைய அமல்கள்ல கொஞ்சம் சோம்பல் இருந்திருக்குது. இனி வரக்கூடிய வாழ்க்கையில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அல்லாஹ் மேல பயத்தோட வாழணும். ஏன்னா வாழ்க்கையில மாற்றம்ங்கிறது எப்ப வேணாலும் வந்துடலாம். மாற்றம் என்ற ஒரு வார்த்தையை தவிர உலகத்துல மாறாதது எதுவுமே இல்லை, எல்லாமே மாறக்கூடியதுதான். இந்த வார்த்தை ஒண்ணுதான் மாறாம இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும். நம்ம நேரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணணும். நான் உங்களுக்கு வருஷம் சொல்றதுதான்மா. வாழ்க்கை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா வருஷம் கழிய மரணத்துக்கு நம்ம நெருங்கி கொண்டே இருக்கிறோம். இதுக்கல்ல இந்த 1 வருஷ காலத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதே 1 வருஷ காலத்தை நம்மள மாதிரி குடும்ப பெண்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க நான் சொல்றேம்மா. இதே 1 வருஷ காலத்துல 1 மணி நேரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணி மாஷா அல்லாஹ் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டு சனது வாங்கின மாணவிகளும் இருக்காங்க. இதே 1 வருஷ காலகட்டம்.
இதே ஒரு வருஷ காலகட்டத்துல குரான் சரியாக தஜ்வீது முறைப்படி ஓத தெரியாதவங்க ஓதுறதுக்காக மதரசால நேர செலவு பண்ணி தஜ்வீது முறைப்படி கற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறாங்க. இதே ஒரு வருஷ காலகட்டத்துல குரானே ஓத தெரியாதவங்க, இப்ப கூட 13 பேருக்கு ஷால் போத்திட்டு வந்தேம்மா ஒரு இதுல பாரதி நகர் நிஸ்வான்ல. அல்ஹம்துலில்லா, குரானே எங்களுக்கு ஓத தெரியாதுன்னு சொன்ன வயசான பெரியவங்க, நடுத்தர வயசுல உள்ளவங்க வெக்கப்படாம, அம்மாடி நாங்க மரணத்துக்கு முன்னாடி எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு குரானு கையில எடுத்துட்டு போயிடணும்னு சின்ன குழந்தைங்க மாதிரி அலிஃபால இருந்து ஓத ஆரம்பிச்சு குரான் ஆரம்பிச்சு சந்தோஷத்தோட நம்மளான கடந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இதே ஒரு வருஷ காலத்துக்குள்ள தாய்மை இல்லாதவங்க எவ்வளவு பேர் தாய்மை அடைஞ்சிருக்கிறாங்க. இதே ஒரு வருட காலத்துக்குள்ள நம்மளோட இருந்த எத்தனையோ பேர் நம்மளை விட்டு போயும் இருக்காங்க. வாழ்க்கையில பல மாற்றங்களை இந்த ஒரு வருடம் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த வருடம் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நாம நிர்ணயிக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த நாட்கள் இருக்கணும். அப்ப நம்ம இந்த ரமலான் நம்ம கிட்ட வந்துருச்சுமா, ரமலான நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த ரமலான நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஏன்னா உலகத்துல சில விஷயங்கள் ரொம்ப உயர்வானதுன்னு நினைக்கிறோமா, எல்லாமே மட்டமானதுதான். வைரம் ரொம்ப உயர்வானதுன்னு சொல்லுவாங்க. நம்மலாம் வைரத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். அந்த வைரம் என்னம்மா, நிலக்கரி. நம்ம எந்த வைரத்தை இங்க ரொம்ப உசத்தியா நினைச்சிட்டு இருக்கோமோ, அது நம்ம பூமி மாதிரியே இன்னொரு கிரகத்துல வானத்துல இருந்து வைரம் மழையா கொட்டிட்டு இருக்கான். ஏன்னா வைரம்ங்கிறது கரி தானம்மா. அது அதிகப்படியான ஹீட்ல பூமிக்கடியில இருக்கிறப்ப வைரமா மாறுது, கரி, நிலக்கரி. அந்த அந்த கிரகத்துல சுற்றுப்புற சூழ்நிலையே ரொம்ப பயங்கரமான ஹீட்டா இருக்குமா. அதனால அந்த ஹீட்ல அங்க இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் வைரமா மாறி மழையா கொட்டிட்டு இருக்கான். நமக்கு மழை துளி கொட்டுற மாதிரி குட்டி குட்டி வைரக்கல் எந்நேரமும் கொட்டிக்கிட்டே இருக்குதான். இப்போ உலகத்துல வைரம் நமக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லுவோம். அதே வைரக்கல் அந்த உலகத்துல குப்பை. அது அது இந்த உலகத்திலையும் வைரம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு நிலக்கரி போட்டு நல்ல ஹீட்ல போட்டு எரிச்சா கறி மாதிரி சாம்பல் ஆயிடும். தங்கம் இன்னைக்கு விலை எகிரி கொண்டு இருக்குது. தங்கத்தை நினைச்சா கனவு நினைச்சு என்ன கற்பனை எல்லாம் பண்ண முடியும் போல இருக்கு. அப்படி தங்க விலை கூடிருச்சு. அப்படி என்னம்மா, தங்கம் ஒரு மண்ணுமா, தங்கம் ஒரு மண்ணு. அதுக்கெல்லாம் ஒரு மகிமையை கொடுத்துருக்கான். எப்படி ஒரு காகிதத்துல அச்சிடப்பட்ட ஒன்று அது பணம்னு ஒரு மதிப்பை பெறுதோ, காகிதமும் பேப்பர் தானேம்மா, பணமும் ஒரு பேப்பர் தான். அதை போட்டு எரிச்சாலும் ஒரு நிமிஷத்துல எரிஞ்சு சாம்பலா போயிடும். ஆனா அதுல ஒரு கையெழுத்தை போட்டு, ஒரு நம்ம நாட்டு ரிசர்வ் பேங்க் கையெழுத்து அது இதுன்னு போட்டு பிரிண்ட் பண்ண உடனே அதுக்கு மதிப்பு, அதை கொண்டு பொருள் வாங்க முடியும். அந்த மாதிரி நம்மளுடைய இந்த வாழ்க்கையில தங்கமும் ஒரு மண்ணு தான். நம்ம தங்கமும் மண்ணுதான், ஒன்றும் கிடையாது. ஆனா நம்ம அதை மதிப்பானதா அல்லாஹ் நமக்கு ஆக்கி வச்சிருக்கான். பண்டமாட்டுக்கு காரணமா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். இப்போ உலகத்துல எதை நம்ம பெருமானம் உள்ளதாக நினைக்கிறோமோ அதனுடைய பெருமானம் வறுமையை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒண்ணுமே கிடையாது. உலகத்திலே ரொம்ப உயர்வான ஒரு உணவுன்னு சொன்னா தேன். தேன் தேனியினுடைய கழிவு. தேனி அந்த பூக்கள்ல இருக்க எடுத்துட்டு அதை வயிற்றுல போட்டு செரிமானம் பண்ணி வெளியாக்கக்கூடிய கழிவு தான் தேன். அதுதான் நம்ம உலகத்துல உயர்வானதுன்னு சொல்றோம். தேன், ஹனி அப்படின்னா நல்ல உயரம், அவ்வளோ மருந்து, அவ்வளோ மருத்துவ குணம், ரொம்ப டேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அவ்வளோ நல்ல வசதியான ஒரு விஷயமா சொல்றோம். அது ஒரு சாதாரணமான ஒரு தேனி பூச்சியினுடைய கழிவு தான் அது. அம்பர், நான் நேத்தே சொன்னேன், நான் அம்பர் உலகத்துல பெரிய வாசனை தரும். அது ஒரு மீனுடைய வாந்தி. கஸ்தூரி அது ஒரு மானுடைய வியர்வை. உடம்புமா, இதுக்குதான் ரொம்ப பாடுபட்டோம். இந்த ஒரு ஜான் உடம்பு வயிற்றுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு நாளையில பெரும்பாலான நேரம் செலவு பண்றோம். அதுக்கு உடுப்பு உடுத்த, அந்த உடுப்பை துவைக்க, இதுதானமா நம்ம பெரும்பாலும் என்னமா அது ஒரு உலகத்திலேயே ரொம்ப விலை மதிக்க முடியாத வாசனை திரவியம் எதுன்னு கேட்டா பெரியார்கள் சொல்லுவாங்க. எந்த வாசனை சொல்ல மாட்டோம். நம்ம எது சொல்லுவோம்? வாசனை திரவியம் எது சொல்லுவோம்? அம்பர், கஸ்தூரி. நானே வருஷப்படுத்தினேன், உசுறு தான் பெரிய வாசனை திரவியம். இந்த உசுறு உடம்புல விட்டு போயிருச்சுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் உடம்பு நாரி போயிடும். நீங்க எத்தனை வாசனை திரவியம் போட்டீங்கன்னாலும் ஐஸ் பெட்டில் எவ்வளவு நேரம் வைக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது, நான் வாட வந்துடும். அது மம்மிஸ் மாதிரி மம்மிஃபைடு பண்ணா வேணா எப்படி இருக்குமோ, ஆனா கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, அது வாட வந்துடும். அப்போ மொத்தத்துல உலகத்துல பெரிய வாசனை திரவியம் இந்த உயிர். அது 9 ஓட்டை. உலகத்துல நமக்கு உடம்புல 9 ஓட்டை இருக்கு, சும்மா போகாது. என்னைக்கு அல்லாஹ் சொல்றானோ அது எந்த ஓட்டை வழியா போகுதுன்னு தெரியவும் தெரியாது. உள்ளுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க உயிர் எங்கேயாவது தப்பிச்சு போயிட வேண்டியதானே, போகாது. ரப்பு எவ்வளோ காலத்துக்கு இங்க இருக்க சொல்லியிருக்கானோ அவ்வளோ காலத்துக்கு இருந்துதான் தீரும். எவ்வளோ பெரிய வியாதி தப்பிச்சவங்களும் இருக்காங்க. ஒரு நிமிஷத்துல நின்றவங்க கீழே படுத்தாங்க, அவ்வளவுதான் போயிடுச்சுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்ப அல்லாஹ் கொடுக்க தவணை வர வரைக்கும் கண்டிப்பா இந்த உலகத்துல அது இருந்துதான் தீரும். இப்படி நீங்க எதை யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ரொம்ப உயர்வா நினைக்கிறதெல்லாம் மட்டும்தான். 2 நாளைக்கு பல்லு விளக்குறேன்னா பல்லு பக்கத்துல பேச முடியாது. அதான் இந்த உடம்பு.
எப்படி நம்ம பண்ணாலும் ஒரு பெரியார் ஒரு அரசர் ஒரு பெரிய மாளிகையை கட்டுறாரு. கட்டிட்டு இந்த மாளிகையில யாராவது ஒரு குறை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பரிசுன்னு சொல்றாரு. அப்ப சொன்னாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த மாளிகையில குறையே இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் வந்து பார்த்தாங்க, சூப்பர் சூப்பர், அப்படிதான் இருந்துச்சு அந்த மாளிகை. எல்லாரும் சூப்பர்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு அறிஞர் மட்டும் இந்த அரண்மனையில் 2 குறைகளை காண்கிறேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அந்த பேப்பரை கண்டு போய் இது வரைக்கும் யாருமே சொல்லலை, இவர் சொல்லிட்டார். பிடிங்க அந்த அறிஞரை அப்படின்னு பிடிச்சிட்டாங்க. ஏன்னா பொய்யா சொன்னா அவர் தண்டிக்கணும் இல்லம்மா. பிடிச்சிட்டு என்ன குறை கண்டீங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாரு, இந்த மாளிகை பழையதாகிவிடும், இந்த மாளிகையின் சொந்தக்காரர் இறந்து விடுவார். இது 2 தான் இதுல பார்க்கக்கூடிய குறை. சொர்க்கத்துல மாளிகை இருக்கும், அந்த மாளிகை பழையதும் ஆகாது, அந்த மாளிகையின் சொந்தக்காரர் வயதாகவும் ஆகாது, மரணிக்கவும் மாட்டார். அதோட கம்பேர் பண்றப்போ இந்த குறைகள் 2ஐயும் நான் பார்த்தேன்னு எழுதி வச்சுட்டேன். இப்போ உலகத்துல நமக்கு என்ன கிடைச்சாலும் அத்தனையும் குறையுடையதுதான். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ கடந்த காலத்தை இவ்வளவு தூரம் மற்றவர்கள் நிறைய நம்ம என்ன பண்ணியிருப்போம், சோறாக்கியிருக்கோம், குழம்பு வச்சிருக்கோம், 1-2 தொழுகை விட்டு விட்டு எதையோ ஒன்று தொழுது இருக்கிறோம், 4 பேர் பத்தி புறம் பேசியிருப்போம், ஒரு சில மணி நேரங்கள் எவ்வளோ வாழ்க்கையில 3/4 நேரமாக கூட இருக்கலாம் செல்போனை தேய்ச்சிருந்திருப்போம், டிவியை பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்மளுடைய நேரங்கள் இப்படிதான் வருஷம் கழிஞ்சிருக்கு. இப்போ நம்ம கூட வாழ்ந்தவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளவு தூரம் படுத்திருக்காங்க. மாஷா அல்லா. சில பேர் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக உழைச்சிருக்காங்க, எப்படியோ ஏதோ ஒன்று சாதிச்சிருக்காங்க. நம்ம என்ன சாதிச்சோம் இந்த உலகத்துல? வெயில்ல வைக்கப்பட்ட ஐஸ் உருகிற மாதிரி வாழ்க்கைங்கிற விலை மதிக்க முடியாத நம்முடைய ஆயுஸ் விதி முன்னாடி உருகிக்கிட்டு இருக்குமா? அது என்னைக்கு உருகி காலியாகும் நமக்கு தெரியாது, என்னைக்கு கடைசி சொட்டு தண்ணி நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம நேரங்களை நம்ம சரியா செயல்படுத்தணும் அப்படிங்கிற உறுதியையும் நம்ம இந்த விஷயத்துல எடுத்துக்கொள்ளணும். இங்க ரொம்ப பெருமதியானது உலகத்துல எதுவுமே கிடையாது, எல்லாமே மட்டமானது, எல்லாமே மட்டமானது. ஆனா அல்லாஹ் கண்ணியமா கொடுத்துருக்கிறான். இன்னைக்கு சாப்பிடக்கூடிய சுவையான பதார்த்தங்கள் நாளைக்கு தான் அதோட உண்மை தெரியும். அப்படிதான் நம்ம கஷ்டப்பட்டு பழம் சாப்பிட்றோம், கஷ்டப்பட்டு அப்படி பாசாசியா சமைச்சு சாப்பிட்றோம். நாளைக்கு காலையில நம்ம கையை நம்மளே டெட்டால் போட்டு கழுவித்தான் வெளியே வரும். அதுல ஒரு சின்ன துணுக்கு தான் நம்ம சக்தியா உடம்பு எடுத்துக்கிறது, மிச்சமெல்லாம் என்னவாகுது, உண்மை வெளிப்படுது. அதுல இருக்க சத்து மட்டும் தான் உடம்பு எடுத்துக்கொடுது. மிச்சம் நம்ம சாப்பிட்டதெல்லாம் என்னங்கிறது நாளைக்கு காலையில கழிவறையில நமக்கு தெரியுது. அது மாதிரி இப்ப யோசிச்சு பாருங்க, போன வருஷம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன மிச்சமாயிருக்கு நமக்கு வாழ்க்கையில. அப்ப இனி வரக்கூடிய இந்த வருஷத்தை நம்ம எப்படி கழிக்க போறோம்? திட்டமிடல் செய்ய வேண்டிய மாதங்கள் இந்த ரமலானுடைய காலங்கள்மா. இது வெறுமனே நோன்பு வச்சுட்டு கழிச்சுட்டு போகக்கூடிய காலம் இல்லை. நம்ம என்ன மாதிரி திட்டமிடல் செய்ய போறோம்? இந்த ரமலான்ல இருந்து நம்ம வெறும் ஒரு இது ஒரு ஆடா இருந்துட போறோமா, அல்லது ஒரு கஸ்தூரியாக இருக்க போறோமா, அல்லது ஒரு தேனியாக இருக்க போறோமா? நம்ம அதுல இருந்து என்ன எடுத்துக்கொள்ள போறோம்? நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி எடுக்க போறோம்? நம்ம தொழுகையில் என்ன செய்ய, ஏன் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது? அல்லாஹ்வுடைய பாதையில இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது? இன்னும் கொஞ்சம், ஏன்னா இப்போ நாங்க இப்ப அல்ஹம்துலில்லாஹ்னு விசவனூர்ல போன தடவை உங்களுக்கு சொன்னேன், விசவனூர்ல ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு அவங்க ஆலிமாவை முடிக்க போறாங்கம்மா. இன்னைக்கு பாக்குறப்ப அவங்கள மாதிரி குடும்ப பெண்கள் அவ்வளோ குழந்தைகளை வச்சுட்டு அவ்வளோ ஆர்வமாக நாங்கள் எத்தனை மணிக்கு வர சொல்கிறோமோ அத்தனை மணிக்கு உட்காந்து அவங்களோட மாணவிகள் படிக்க தயாராக இருக்கிறாங்க. மாஷா அல்லா. இன்னும் ஒரு 6 மாதமோ 7 மாதமோ அவங்களுடைய பாடங்கள் முடிஞ்சிடும். அப்போ ஒரு வருஷத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க, இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப நம்ம வரக்கூடிய வருஷத்தையாவது எப்படி பயன்படுத்தணும்? நாம ஏன் கொஞ்ச நேரம் மதரசால செலவு பண்ணக்கூடாது நேரத்தை? நம்ம ஏன் ஒரு சூறாக்களை பொருள் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது? இப்படியே நம்ம வாழ்க்கை பெருமதி இல்லாத மதிப்பில்லாத துனியாவுக்காகவே கழிஞ்சு போகணுமா அப்படிங்கிற திட்டமிடல் வேணுமா? இன்ஷா அல்லா. அதைத்தான் இன்னைக்கு நான் வைக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு சிந்தனையாக இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையில் அந்த திட்டமிடல் வேணும். நம்ம என்ன செய்ய போறோம்? இப்படியே நம்முடைய வாழ்க்கை எதுவுமே தெரியாம துனியா 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 துனியானாலே தனா தாழ்வானது. தனால பிறந்ததுதான் துனியா, அது தாழ்வானதுதான். அல்லாவே தெளிவா சொல்லிட்டான், துனியாங்கிறது மத்தாவுல் குரூருங்கிற அல்லாஹ் படைச்ச ரப்பு சொல்றான். நம்ம சொன்னா பரவாயில்ல, அவனே சொல்றான் ரொம்ப அற்பம், ரொம்ப அற்பம். சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் இந்த துனியாவை விட மகிமையானதுன்னு சொல்றான் அல்லாஹ். ஒரே ஒரு சாட்டை சொர்க்கத்துல வைக்கக்கூடிய இடம் இந்த துனியாவை விட ரொம்ப ரொம்ப மகிமையானதுன்னு அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்றான். அப்படிப்பட்ட அந்த மறுமைக்காக இந்த நேரங்களை இன்னும் நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிச்சு பார்ப்போம். இன்ஷா அல்லாமா உறுதி எடுப்போம். இப்படியே இன்னொரு ரமலான் வரும், அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுசை போட்டு வைக்கலாம். இதே மாதிரி பேசிக்கிட்டே காலத்தை கழிக்க கூடாது. இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், நம்ம நேரங்களை எப்படி பொண்ணா மாற்ற முடியும்? நேரம்ங்கிற முசுக்கொட்டை செடி உங்க முன்னாடி காத்துக்கிட்டு இருக்குமா? ரமலான்கிற மாதம் காத்துட்டு இருக்கு. இந்த நேரத்தை நம்ம மானாரி கழிக்க போறோமா, தேனியா கழிக்க போறோமா, இல்ல ஆடு மாடா கழிக்க போறோமா அப்படிங்கிறது. எல்லாரும் சாப்பிடுறோம் நேரத்தை, மற்றது சாப்பிட்றோமோ இல்லையே நேரத்தை சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
சாப்பிடக்கூடிய நேரத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிற சிந்தனை நம்ம கண்டிப்பா வேணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்சிந்தனையை பெற்றவர்களாக ரமலானை கடக்க நமக்கு அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.